ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2011 2020 வரைக்கும் பார்க்க போகிறோம். டெய்லி ஒரு 30 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள வாசகம் மற்றும் காரணத்தை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசோகரின் ஆதரவால் புத்த மதம் இந்தியாவில் செழித்தது. கரெக்டு. புத்தர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர். இதுக்கு ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கொஸ்டின், சங்க நூல்களில் மதுரை காஞ்சி என்ன நூலை எழுதியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். மாங்குடிங்கிறது எந்த ஊரில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு, ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதரோ, ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் எந்த கூற்று தவறானது கேட்டிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சரி. நெக்ஸ்ட்டு, சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது. கரெக்டு. அதுக்கப்புறம் ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். மொகஞ்சதரா அப்படின்னா அதை இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு தப்பானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சதுர வடிவான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் தவறு. நெக்ஸ்ட்டு, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன். அதுக்கப்புறம் மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவின் மகன்னா முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிந்து கங்கோத்ரி இது தவறு. பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. அப்போ செகண்ட் தான் கரெக்டு. கோதாவரி பெட்டூல். கோதாவரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் மகாநதிங்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிக்காவிற்கு அருகில் உற்பத்தி ஆகிறது. அப்போ இதுக்கு கரெக்டாக பொருந்திருக்குது பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. ஆன்சர் செகண்ட், அதாவது பி. நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பவர்களுள் துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவரும் குத்புதீன் ஐபக் தான். அதுக்கப்புறம் இடைக்காலத்தின் காலம் எது? கிமு 8000 முதல் கிமு 4000 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? டோக்கியோ. இந்தியா சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா டோக்கியோ. அடுத்து, லாலா லஜபதி ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்ன? அன்ஹாப்பி இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிறது நேருவோட புக்கு. கீதாஞ்சலிங்கிறது தாகூர் எழுதிய புக்கு. மகாராஷ்டிரம் இது மட்டும் கமெண்டில் அது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, அனைத்திந்திய கிலாபத் மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில் 1919. டெல்லியில் 1919. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா குரு தேக் பகதூர். அடுத்த கொஸ்டின், 1897 ஆண்டு ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா விவேகானந்தர். முதல் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், 1907 ஆண்டு
ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார் அப்படின்னா மேடம் காமா. அடுத்த கொஸ்டின், 1905 லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. அடுத்த கொஸ்டின், விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது? கிபி 1898. ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. லாகூர் கோட்டை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். ஜமி மசூதி அவுரங்கசீப். செங்கோட்டை ஷாஜகான். அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். அக்பரின் சமாதி கட்டினது யாருன்னா ஜஹாங்கீர். லாகூர் கோட்டைனா அக்பர், ஜமி மசூதினா அவுரங்கசீப், செங்கோட்டைனா ஷாஜகான், அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். ஆப்ஷன் ஏ. அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா சர் சையது அகமது கான். இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம்னா 1858 இந்திய கவுன்சில் சட்டம். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், 1904 வி.டி. சவார்கர் மகாராஷ்டிரத்தில் டேஸ் மற்றும் டேஸில் தொடங்கிய 2 இரகசிய அமைப்புகளின் பெயர்களை எழுதுக. மித்ரா மேளா மற்றும் அபினவ் பாரத். வி.டி. சவார்கர் அவரோட ரகசிய அமைப்பு பேர் 1904னா மித்ரா மேளா மற்றும் அபினவ் பாரத். அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது? தாய்மொழி பத்திரிகை சட்டம், அதாவது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு முடிவு வருதல் 1858 கவுன்சில் சட்டம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அடுத்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் 1909. மின்டோ மார்லி சீர்திருத்தம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகம் 1919. மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மத்தியில் இரட்டையாட்சி அறிமுகம். மத்தியில் இரட்டையாட்சி அறிமுகம் பார்த்தீங்கன்னா 1935. மத்தியில் இரட்டையாட்சினா 1935, மாகாணங்களில் சுயாட்சினாலும் 1935. அடுத்த கொஸ்டின், தவறான இணையை அடையாளம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய் 1828. கரெக்டு. இளம் வங்காள இயக்கம் ஹென்றி விவியன் டெராசியோ 1909. இது தப்பு. ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875. இதுவும் சரி. பிரார்த்தன சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் 1888 தப்பு. இது 1867 தான் வரும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 தவறு. அப்போ ஆப்ஷன் பி. இதோட பேலன்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போதைக்கு 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மீதி பேலன்ஸ் கொஸ்டினே பார்த்துடலாம். தேங்க்யூ.